அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ரேஷன் நேர்காணலுக்கு யாரெல்லாம் இன்றைக்கி இன்டர்வியூக்கு நேர்காணலுக்கு போகிறீங்களோ அவங்க எல்லாரும் கட்டாயம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தே ஆகணும். ரேஷன் வேலைக்கு 100% உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்து தான் ஆகணும். இந்த 20 கேள்வி ஓகேங்களா, இந்த 20 கேள்வி கேள்வி ப்ளஸ் ஆன்சரோடு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான கேள்விகள் ரேஷன் இன்டர்வியூவில் கேட்டாலும் சரி ஈஸியாகவே நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். அது என்னென்ன விதமான டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்குறாங்க, ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்லாம் எந்த மாதிரி வரும், அதே மாதிரி இந்த ரேஷன் கடை வேலை சம்மந்தமாக எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் படித்ததுக்கு சம்மந்தமாக எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்குறாங்க எல்லாமே நம்ம தெளிவாக துல்லியமாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடுறதுக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் லைக் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரேஷன் கடை நேர்காணலுக்கு எல்லோரும் போன உடனே பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க ஓகேங்களா. நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த நம்மளை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டோட்டலாக 100 மார்க் வைப்பாங்க ஓகேங்களா. இந்த ரேஷன் கடை இன்டர்வியூ 100 மார்க்கு. நீங்கள் கொண்டு போகிற டாக்குமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 50 மார்க் ஓகேங்களா. ஸோ அவங்க உங்ககிட்ட இருக்கிற வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, ஸோ பர்த் சர்டிஃபிகேட்ஸு, ஸோ அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி எல்லாமே ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு, டைப்பிஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 50 மார்க் காமனாக எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. மீதி அந்த 50 மார்க் ஓகேங்களா, அந்த 50 மார்க்கு தான் இன்டர்வியூவில் எடுக்கக்கூடிய 50 மார்க்குக்கு தான் நீங்கள் உங்கள் லைஃபையே மாற்றும். உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்றது அந்த நீங்கள் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறீங்க, என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்றது தான் இதில் விஷயமே இருக்குது. ஸோ அதனால் அந்த 20லேருந்து ஒரு 25 கொஸ்டின் தான் ஓகேங்களா. அந்த கொஸ்டின் நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்க, தெளிவாக நீங்கள் மனசில் பதிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி கொஸ்டின் வேணால் கேட்கட்டும் ஓகேங்களா, நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதில் எல்லாமே கிராஸ் கொஸ்டினோட தான் நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா. இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதில் என்ன கொஸ்டின் வரும். ஸோ அதில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க அதோட ஆன்சரும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் ஓகேங்களா. நீங்கள் உங்களை போன உடனே எல்லோரும் கேட்குற விஷயம் ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன். நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கீங்க, என்ன மாவட்டம் நீங்கன்னு கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ உங்கள் நேமு, எங்கேருந்து வரீங்க, என்ன மாவட்டன்றதை தெளிவாக சொல்லிடுங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கொஸ்டின், கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா. இதில் 2 கொஸ்டின் வரும். 2 கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா, தற்போதைய கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் யார், முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற பாருங்க. தற்போதைய ஓகேங்களா, தற்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு பெரிய கருப்பன் ஓகேங்களா. தற்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், முன்னாள் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் பெரியசாமி ஓகேங்களா. 2 கொஞ்சம் தெளிவாக ஆன்சர் சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா. அடுத்தது, கட்டுநருடைய வேலை என்ன, விற்பனையாளருடைய வேலை என்ன ஓகேங்களா. 2 கொஸ்டின் ஆச்சு ஓகேங்களா. கட்டுநருடைய வேலை என்னன்னு கேட்பாங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதோட ஆன்சர் கட்டுனர் என்பவர் எடையாளர் என்று அழைக்கப்படுவார். அவர் விற்பனையாளருக்கு உதவி செய்பவராக இருப்பார். இதுதான் இவருடைய வேலை, இவர் தான் ஆன்சர் ஓகேங்களா. அடுத்தது, விற்பனையாளருடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ அதோடைய ஆன்சரை பார்த்தீங்கன்னா நமக்கு விற்பனையாளருடைய வேலை பில் போடுவது மற்றும் சில்லறை கரெக்டாக வழங்குவது, இதுதான் இவருடைய வேலை ஓகேங்களா. ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி, உணவு பாதுகாப்பு சட்டம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்படி வேணால் சொல்லலாம். உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2013 ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடைகளில் என்னென்ன பொருள் விலையில்லாத போடுறாங்க, இலவசமாக வழங்கக்கூடிய பொருட்கள்லாம் என்னென்னு கேட்பாங்க. ஸோ அதோடைய ஆன்சரை அரிசி, கோதுமை, இந்த 2 பொருட்கள் தான் இலவசமாக வழங்குறாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா
NFSA அப்படின்னா என்ன, அதோட விரிவாக்கம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் வந்து நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். ஓகேங்களா, இதுதான் அவருடைய ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கேள்வி, ஒரே தேசம் ஒரே குடும்ப அட்டை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்படி வேணால் வரலாம். அதோடைய ஆன்சரை வந்து மார்ச் 2021. நிறைய பேர் 2020ன்னு சொல்லியிருக்கீங்க கமெண்டில். 2021 தான், மார்ச் 2021 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பொது விநியோக திட்டத்திற்காக மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அஃபிஷியலாகவே கவர்மெண்ட் சைட்லேருந்து. அதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சரை வந்து TNPDS. ஓகேங்களா, அதோட ஆன்சர். அடுத்தது பொது விநியோக திட்டத்திற்காக அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் www.tnpds.gov.in. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்க பொது விநியோக திட்டத்திற்காக உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா 2006. ஓகேங்களா. அடுத்தது சர்க்கரை ஒரு நபருக்கு ஒரு மாதத்திற்கு எத்தனை கிலோ வீதம் சர்க்கரை வந்து வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதோட ஆன்சர் வந்து ஒரு மாதத்திற்கு ஒரு நபருக்கு மினிமம் 1/2 கிலோ. ஓகேங்களா, மினிமம் 1/2 கிலோ வீதம் சர்க்கரை தான் கொடுக்குறாங்கன்றத தெளிவாக சொல்லிடுங்க. ஓகேங்களா. அடுத்ததாக வந்து இந்த ரேஷன் கார்டு இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கார்டு வந்துருச்சு இல்லையா. இப்போது ரேஷன் கடைகளில் எல்லாமே வந்து ஒரு மிஷின் வச்சுருக்குறாங்க. அந்த மிஷின் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு கார்டு டைப் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்னென்ன வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தீங்கன்னா அதுக்கு டைப் ஆஃப் கார்டு இருக்குது. ஸோ அதில் வந்து மொத்தம் பார்த்தோன்னா எத்தனை வகையான கார்டு டைப் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் வந்து 5 விதமான கார்டு டைப் இருக்குன்றத தெளிவாக சொல்லிடுங்க. ஓகேங்களா. ஸோ அது என்னென்னு அடுத்து இதை சொல்லிட்டோன்னே அதுலேருந்து ஒரு கிராஸ் கொஸ்டின் எடுப்பாங்க. என்னென்னா அந்த 5 விதமான கார்டு டைப் சொல்லிட்டீங்க, அது என்னென்ன கார்டுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதோடைய ஆன்சரை வந்து PHH கார்டு, NPHH-NC கார்டு, NPHH கார்டு, அடுத்தது NPHH-NC-AAY கார்டு, NPHH-AAY கார்டு. ஓகேங்களா. இந்த மாதிரி 5 விதமான கார்டு டைப்ஸ் இருக்குன்றத தெளிவாக சொல்லிடுங்க. ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு தற்போதைய பிரதமர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சரை வந்து மாண்புமிகு திரு நரேந்திர மோடி. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து தற்போதைய குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் வந்து திரௌபதி முர்மு. ஓகேங்களா. தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜெகதீப் தன்கர். ஓகேங்களா. அடுத்தது பொதுப்பணித்துறை அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஏவா வேலு. ஓகேங்களா. அடுத்தது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோடைய ஆன்சர் பெரியசாமி. ஓகேங்களா. வேளாண்மைத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா MRK பன்னீர்செல்வம். ஓகேங்களா. அடுத்தது நீர்வளத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோடைய ஆன்சரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து துரைமுருகன். ஓகேங்களா. ஸோ இவர் தான் வந்து நீர்வளத்துறையோட அமைச்சர். ஓகேங்களா. இந்த 20லேருந்து ஒரு 25 கொஸ்டின் சொல்லியிருக்கிறோம் கிராஸ் கொஸ்டினோட. இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சதுன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். முக்கியமாக ரேஷன் இன்டர்வியூக்கு இன்றைக்கி யாரெல்லாம் போகிறீங்களோ எல்லோரும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு போங்க. இன்றைக்கி போகிறவங்களும் சரி, இனிமேல் போகிறவங்களுக்கும் சரி, என்னோட சார்பாகவும் நமது சேனல் சார்பாகவும் நம்முடைய சப்ஸ்கிரைப் நண்பர்கள் சார்பாகவும் எல்லாரும் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ நல்லா பெஸ்ட்டாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நல்லா எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.